இன்னைக்கு பிரசாத்தோட பைக் நம்ம கிட்ட இல்ல, ஃபோன் பண்ணி சொன்னா உடனே கொடுத்துருவாங்களா? வந்துச்சாப்பா? இல்ல ஃபோன் பண்ணி சொன்னா உடனே கொடுத்துருவாங்களா? தீர்க்க முடியாது. சாரிப்பா, பைக் பிரசாத் அவன் மறந்துட்டான், பைக்கை மறந்துட்டான். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயமே அந்த பைக்கே இருக்கட்டுமே, நம்ம சொல்றோம் பேசுறோம், காவல்துறைக்கு தெரியும், அந்த விஷயமே அவங்களால தீர்க்க முடியல. இது ஒரு சாதாரண ஊரறிஞ்ச விஷயம்ப்பா. அதுவும் நியாயமாக அவனுடைய பைக்கு, அவனுக்கு வர வேண்டிய பைக்கு, ஒருத்தரோட ஈகோவால அங்க உட்கார்ந்து இதை தீர்க்க முடியல. நீங்க வந்து என்ன ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலினா கீழ்ச்சாரு. ஸோ இதற்காக தான் இத்தனை ஸ்ட்ராட்டஜி டீமை வச்சு இவங்க பண்றாங்க. இவங்களுக்கு தெரியும்பா தோக்க போறோன்னு தெரியும்பா. தோக்காம இருக்கிறதுக்கு முயற்சி, கடைசி முயற்சியாக பகீரத முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தோக்க போறாங்கிறது எடப்பாடிக்கும் தெரியுது. அதனால தான் அவரு தமிழகம் மீட்போம்னு கிளம்பிட்டார். அதே போல் நேற்று தினம் வந்து உங்கள் எக்ஸ்தலத்தில் ஒரு ட்விட்டர் ஒரு பதிவு செஞ்சுருந்தீங்க. இன்ப நிதி பெயரில் வந்து ஒரு கார் வாங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் அது? விரிவாக சொல்கிறேன். எம்டியா இன்டர்ன் பண்ணாரு, அதுல ஏதாவது ரெமுனரேஷன் கொடுத்தாங்களா சார்? தரேம்மா சொல்கிறேம்மா. திமுகக்கும் அதிமுகக்கும் இதுதான் வித்தியாசம். இந்த ஆட்சி பதவியேற்ற பிறகு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அதில் அதிமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த திரு KC வீரமணி அவர்கள் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்போது பணம் எங்கேயுமே எடுக்கவில்லை. ஆனால் ஒரு வீட்டில் 5 சொகுசு கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதில் 1 ரோல்ஸ் ராய்ஸ், ஐ திங்க் செகண்ட் ஹேண்ட் ரோல்ஸ் ராய்ஸ், ஓகே, ஒரு BMW, அவுடின்னு ஒரு 4-5 கார், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு வேலூரில் ஒரு இடத்துலேருந்து பிடிக்கப்பட்டது. ஒவ்வொரு கட்சி மற்றும் அதன் தலைவர்களோட தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த 5 கார் வைத்திருந்த வீரமணி அதை வெளிப்படையாக என்றுமே பயன்படுத்தியதில்லை. ஆசை கார் வாங்கணுன்னு வாங்கி உள்ளே வச்சுக்கிறது, என்னைக்கான நைட் ஓட்டிக்கிறது, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து திருப்பி உள்ளே வச்சுக்கிறது. இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நாமளே பேசியிருக்கோம். KN நேரு ஒரு ஜாகுவார் என்று நினைவு. இந்தியாவுக்கே வருவதற்கு முன்பாக முதல் கார் இந்தியாவிலேயே இறக்குமதி செய்தார். ரேஞ்ச் ரோவரில் ஒரு ரொம்ப ஹையன், அது இந்தியாவிலே வரல. இந்த கைத்தறித்துறை அமைச்சர் காந்தியோட காரு 4 கோடி 5 கோடி ரூபாயோ. நான் இந்த ஆட்சி வந்து 2000 இந்த வாரிசு துணி வெப்பப்பா ரிலீஸ் ஆச்சு, ஏதோ தீபாவளிக்கு வந்துச்சு, பொங்கல் 22 23 பொங்கல் 23 பொங்கலுக்கு வந்துச்சு. திரைப்படத்துக்கு விடிய காத்தால 1:30 ஸ்பெஷல் ஷோக்கு அனுமதி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு ஷோ, அது கூட ஒரு பையன் உழுந்து செத்தான்னு நினைக்கிறேன், கோயம்பேடுக்கு பக்கத்தில் ஒரு தேட்டரில். 1:30 மணிக்கு ஸ்பெஷல் ஷோ ஆரம்பிக்குது முதல் நாள் நைட்லேருந்து. நான் போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு புகாரை கொடுக்குறேன். என்ன சார்ஜுன்னா, முதலமைச்சர் பயன்படுத்தி கொண்டிருக்கும் வாகனத்தின் எண் வந்து TN01BV 2345. இந்த கார் வந்து டிஃபெண்டர், ரேஞ்ச் ரோவர், அதுவும் ரேஞ்ச் ரோவர் வகையை சேர்ந்த கார் தான் டிஃபெண்டர். இந்த காரோட விலை வந்து, அந்த கார் 1.5 கோடி ரூபாய் கார் இது. இந்த கார் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான கார். ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் துணிவு, வாரிசு ஆகிய படங்களை வெளியிடுகிறது. இந்த துணிவு, வாரிசு படங்களுக்கு சிறப்பு காட்சிகள் 7 சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி அளித்தது அரசின் உள்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் தமிழக முதலமைச்சர். தன் மகனின் திரைப்படத்துக்கு அல்லது ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தின் திரைப்படத்துக்கு 6 காட்சிகள், சிறப்பு காட்சிகள் விடிய காத்தால 1:30 மணிக்கு அனுமதி அளித்துவிட்டு அதற்கு லஞ்சமாக ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தின் காரை இவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்னு போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் நான் புகார் கொடுத்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தேன். அந்த வண்டி நம்பர் தான் TN01BV 2345. அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வக்கீலுங்களாம் கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. சார் அந்த கம்ப்ளைண்ட் கரெக்டான கம்ப்ளைண்ட் சார்னு சொன்ன உடனே அந்த வாகனம், ரெட் ஜெயண்ட் நிறுவனம் அந்த வாகனத்தை உதயநிதி ஸ்டாலினுக்கு விற்கிறது. இப்போ நீ என்ன சொல்லுவ? பையன் அப்பாவுக்கு கொடுத்துருக்காரு காரு, இப்போ பேசு என்று அவர்கள் அதை மாற்றிவிட்டார். ரைட்டா? நேற்று தான் எனக்கு தகவல் வந்தது. இப்போது அதே டிஃபெண்டரு எக்ஸ் டைனமிக் HSE என்ற புதிய வாகனத்தை முதல்வர் இப்போது பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார். இந்த வாகனத்தோட என்ன சொல்லுங்க? என்னெல்லாம் எப்படி சார் தெரியும் சொல்லுங்க. 2345மா, நீங்கள் அதை பார்க்கணும். நம்பர் மாறவே மாறாது, அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து மாறும், நம்பர் மாறாது. அதுவும் 012345. நம்ம அருணோட பினாமி இருக்காரு கௌதம், ஏகப்பட்ட கார் வச்சிருக்காருன்னு சொன்னேன்ல, எல்லா காரும் 789. ஸோ இந்த வண்டியோட நம்பர் வந்து TN06AV 2345. ஓகேவா? இந்த வாகனம் வந்து 5 ஜூன் 2000, கரெக்டாக ஒரு மாதம் ஆகுதியா, 5 ஜூன் 2025 அன்று பதிவு செய்யப்பட்டது. அன்றைக்கி தான் ரிஜிஸ்ட்ரேஷன், வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டி யார் பேரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்பா உதயநிதி பேரில் இந்த வண்டி இருக்குது. நம்ம ஒரு 2 வாரம் முன்னாடி பேசணும்னு நினச்சேன், கலைஞர் டிவியில் இன்டர்னாக போய் சேர்றாருன்னு. நீ இன்டர்னா எங்கேயாவது வேலை செஞ்சிருக்கியாப்பா? 2 பேரும் வேலை செஞ்சிருக்கீங்களா? எவ்வளோப்பா கொடுப்பாங்க சம்பளம்?
சம்பளம் இல்லாமல் இன்டர்னல் சார் ஃப்ரீ இன்டர்னல் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸுக்கு நாம வேலைக்கு முன்னாடி வந்து ஒரு முன்னோட்டம் வேலைலாம் இப்படி தான் நடக்குதா அப்படின்னு சொல்கிறேன். சர்டிஃபிகேட் மட்டும் தருவாங்க. நியூஸ் 7ல் தான் சார் இருந்தோம். சரி, இன்டர்னாக இருக்கிற இந்த தம்பிக்கு 20 வயசு. இந்த தம்பிக்கு இன்டர்னாக இருக்கிறவனுக்கு 1,86,00,000 ஏது ஆன் ரோடு ப்ரைஸ் 1,86,00,000 இந்த டிஃபெண்டர் காரு உங்கள் அப்பா கொடுத்துருப்பாரு. யாரோ கொடுத்ததா இருக்கட்டும். பொதுமக்கள் பார்த்தாங்கன்னா இவனுக்கு ஏது இந்த கார், இந்த வேலை, இந்த காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஏது 1,86,00,000 சொல்லிட்டு கேட்பாங்கன்ற அந்த அச்சம் துளியும் இவர்களுக்கு இல்லை தானே. சார் இந்த அப்பா குடும்பத்துக்கு தான் கொடுத்துருக்காருன்னா அப்பா பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம்ல, எதுக்கு மகன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க? அப்பா பேர் தான் ஏற்கனவே ஒரு டிஃபெண்டர் இருக்குல்ல. இன்னொரு சிக்கலை சொல்கிறேன். அப்பா தேர்தலில் போட்டியிட போகிறார் அல்லவா? தேர்தலில் போட்டியிடும்போது சொத்து கணக்கை காட்ட வேண்டும் அல்லவா? அதில் 2 கார் காட்டணும்ல. கார் மட்டும் 4 கோடிக்கு போய் சொல்லுவாங்களா? ஸ்டாலினோட குளத்தூர் அஃபிடவிட் எடுத்து பாருங்க, ஒரே ஒரு கார் கூட இல்லாத ஏழை. கரெக்டா? ஜெயலலிதா வந்து வேலை பண்ணுவாங்க. அவங்க இன்னோவா தான் அதிகபட்சம் யூஸ் பண்ணாங்க. யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதா கார் இல்லை. எதை சொல்கிறேன்னா, இது வருது இல்லை, தேர்தல் வருதா? தேர்தல் வரும்போது டிசம்பர் மாதம் கொடநாடு எஸ்டேட்டில் அவங்களுக்கு இருக்கிற ஷேரை பூரா இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, விற்றுருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சு முதல்வரான பிறகு திருப்பி விடு அஃபிடவிட்டில் போட வேணாலும். அதை என்ன கேட்குறேன்னா, இந்த காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஏது 1,86,00,000 ஜனங்க கேட்க மாட்டாங்கன்ற ஆணவம் தானே உங்கள் குடும்பத்துக்கு. என்னடா பண்ணுவீங்க? அப்படி தான்டா, அந்த துணிவு தானே. ஏன் இந்த இன்னோவா ஃபார்ச்சுனர்லாம் தூர போக மாட்டாரா? இவங்களோட இந்த ஆணவத்துக்கு சொல்கிறேன் நான். இந்த ஆட்சி வந்த புதுசில் ரெட்பிக்ஸ் பேட்டியில் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? தமிழ்நாடு நமக்கு சொந்தன்ற ஆணவம் இந்த குடும்பத்துக்கு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இது அதுக்கு ஒரு உதாரணம் தானே. இன்றைக்கி டெக்னாலஜி வந்துச்சு, வண்டி நம்பரை பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, இது நமக்கும் எப்படி வந்தது? சிஎம் போன உடனே அதில் ஒருத்தன் பார்த்துட்டு இது நம்பர் என்னன்னு சொல்லிட்டு இந்த பரிவாகனில் போட்டோன்னா டீட்டெயில் வந்துடுது. எல்லாமே இன்றைக்கி டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சுல்ல, வந்துடுது. பார்த்தா இன்பா உதயநிதினு இருக்குதுல்ல. இந்த ஊரில் யாராவது இதை கேட்பார்கள்னு கொஞ்சம் கூட இந்த குடும்பத்துக்கு அச்சமோ கூச்சமோ நாச்சமோ எதுவுமே இல்லை. அதெல்லாம் இல்லாதனால தான் இப்போ சேலம் இளைஞரணி மாநாட்டில் பேரனை கொண்டு போய் உட்காந்து அழகு பார்க்குது இந்த அம்மா துர்கா. இப்படிப்பட்ட குடும்பத்து கையில் இந்த தமிழ்நாடு தொடர்ந்து இருக்கணுமா இல்லையா என்பதைத்தான் மக்கள் வரும் தேர்தலில் முடிவு செய்ய வேண்டும். சார், பாமகவில் நடக்கும் அந்த குடும்ப மோதல் வந்து உச்சகட்டத்தை எட்டியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். கட்சியிலே சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க 2 பேரும் அப்பா மகன், இவங்க எப்போனா அடிச்சுப்பாங்க கூடிப்பாங்க. இப்போ வந்து நம்ம யார் பார்க்க போகிறோமோ, அப்பா பார்க்க போனால் மகன் கோச்சுக்குவார், மகன் பார்க்க போனால் அப்பா கோச்சுக்குவார், இவங்க ஒரு முடிவு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் மற்றவங்க எல்லாம் நிற்கிறாங்க, இவங்க 2 பேரையும் நீக்க சொல்லலாம் பார்க்கும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அன்புமணியை வந்து நீக்கிட்டாங்க கட்சியிலேருந்து. எப்படி பார்க்குறீங்க இதை? தந்தையும் மகனும் ஒன்றாவதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. தேர்தல் ஆணையத்தில் அணுகிறதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நேற்று நம்ம பேசின பிறகு சில அரசியல் கட்சி தலைவர்கள் நம்மிடம் பேசினார்கள். அந்த செல்வ பிறந்தை விட்டு அப்பா கிட்ட பல்ஸ் செக் பண்ணுறது, விசியை தொட்டி விட்டுட்டு இதை செய்யலாம் என்று. அந்த பிளான் இப்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறது. என்னென்னா, காங்கிரஸ் தலைமையிலேருந்து கூப்பிட்டு வான் பண்ணிட்டாங்க. திரும்ப டெல்லியில் பேசி டெல்லியிலேருந்து இங்கே அழைப்பு வந்திருக்கு. விசிகே டிஸ்டர்ப் பண்ணாங்க. They have a good equation. And apart from that, Rahul Gandhi has special affection towards Dalits parties. ஸோ இப்போ விசிகே வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக இன்றைய தேதிக்கு மிக மிக குறைவு. திமுகவே போக சொன்னாலும் போக மாட்டாங்க போல. எஸ், தாயா புள்ளியோ பழகிட்டு வந்து திடீர்னு போயிட்டு இப்படி என்று அவர்கள் வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. செல்வ பெருந்தகை சென்று பெரியவர் திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்து விட்டு வந்த பிறகு அதிமுக தரப்பிலிருந்து ஐயாவோடு பேசப்பட்டிருக்கிறது. ஐயா அதிமுக பாஜக அணி என்பதை உறுதிப்படுத்தி விட்டார். ஓகேவா? ஐயா ஒரு இன்னும் ஷார்ப்பு, நான் அதை போய் பார்த்துட்டு வந்தேன் இல்லை, அன்புமணிக்கு இங்கே திமுக கூட்டணியில் என்ட்ரி இல்லைன்றதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். கடைசியாக எனக்கு வந்த தகவல், அன்புமணி விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. திமுகவில் நோ என்ட்ரி கிளியராக சொல்லிட்டாங்க. ஐயாவுக்கு எங்கே போனால் எம்எல்ஏக்களை உருவாக்க முடியும் என்பது ஐயாவுக்கு தெரியும். நான் ஒருத்தனை கையை காட்டுறேன்னா, நீங்கள் இந்த மாம்பழ சின்னம் இருக்குது, இப்போவே மாம்பழ சின்னம் உங்களுக்கு ஒன்றும் உறுதி கிடையாதுல்ல, மாநில கட்சி அந்தஸ்தை இழந்து விட்டார்கள். இந்த தேர்தலில் வெற்றி பெறணும். ஸோ மாம்பழம் காமன் பூலுக்கு போயிடுச்சுன்னா ஐயாவோட அணிக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்க வைக்க இந்த கூட்டணியால் முடியுமா முடியாதா? அந்த அணியில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான ஒரு கட்சி எது? பிஜேபி. எலெக்ஷன் கமிஷன். எஸ், நான் மட்டும் சொல்லவில்லை, இந்தியா முழுவதும் எல்லா கட்சி தலைவரும் சொல்றேன். தலைமை தேர்தல் ஆணையரே ஒப்புக்கொள்வார், மறுக்க மாட்டார். ஸோ என்ன செய்யணும் போது கிடைக்கும். ஓகேவா? ஐயா கை காட்டுறவங்களை இன்னைக்கு ஐயா கூட நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஐயா ஏதாவது செய்யணும். கரெக்டாப்பா? இன்னைக்கு ஐயாவோட பலவீனமாக இருக்கிறது போல தோற்றம் இருக்கிறது. ஐயாவால் உருவாக்கப்பட்டவர்கள் எவ்வளவோ பேர் அங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ஐயாவோட அந்த காய் நகட்டலெல்லாம் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா எதை நோக்கி இது போதுன்றதை கேஜ் பண்ணிட முடியும்.
பொறுத்து பார்த்தாரு. முத நாள் அன்புமணி யாரும் திட்டாதீர்கள்னு சொல்லிட்டு நிர்வாகக்குள்ளேருந்து தூக்கி போட்டார். என்ன மீனிங்னா, எதுக்குப்பா அவனுக்கு நம்ம கட்சிக்கு என்ன சம்மந்தம்? அவனை போய் திட்டிக்கிட்டு விடு, நம்ம கட்சி வேலையை பார்க்கலாம். சார் நிர்வாக குழுல இருந்து தான் நீக்கிருக்காங்க, கட்சியில இருந்து நீக்கிறதுக்கு சமம் தானே சார்? கிட்டத்தட்ட நீக்கினதுக்கு சமம். நிர்வாக குழு என்பது கட்சி தொடர்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய குழு. அந்த நிர்வாக குழுல தான் விவாதமே நடக்கலன்னு ஐயா நம்ம பேட்டியில் கூட சொன்னார். 18 பேர் தான்ப்பா இருக்கான். முதல்ல ஒருத்தன் எந்திரிச்சு பேசுறான். அவனை திட்டில் அதுக்கப்புறம் எவனுமே பேசலப்பா. என்னப்பா தலைமை வேணாரு? அந்த நிர்வாகக்குள்ள அன்புமணி தூக்கி போட்டார். அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார், நான் வந்து எப்படின்னா எல்லாரையும் பேச விடுவேன், எல்லாத்தையும் கேட்டு நான் ஒரு முடிவு எடுப்பேன், அவனை பேச விடலாம், அது என்ன ஜனநாயகம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு தானப்பா நிர்வாக குழு கூட்டத்தை போடுறீங்க. ஸோ பொசிஷன் பண்ணுற ஐயா, புரியுதுங்களா? இன்னைக்கு அவரோடு இந்த சூழ்நிலையும் ஐயா பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கூட ஐயா தான் அப்படின்னு நிற்கிறாங்க ஒரு 4 பேர். அவங்கள ஆளாக்கி விடணும் ஐயா, ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அவர் நவுத்தர காய் நகர்த்தல்களுக்கு யாரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவருக்கு இணை கிடையாது. ஓகே, ஸோ அந்த சைடு ஏடிஎம்கே சைடு டாக்ஸ் ஆர் ஆன். டிஎம்கே சைடு நோ என்ட்ரின்றதே அன்புமணி நம்ம ஷோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்குவார். இங்கே என்ன நடக்குதுன்றது தெரியும். இந்த டெல்லி டெவலப்மெண்ட்ஸு ஒரு திரு அன்புமணி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் திமுகவுக்கு ஐயா வந்தால் ஓகேவா? யாரு ஐயா வந்தா ஓகே, ஐயா அன்புமணி வேணான்றாங்க. அதுதான் டெல்லியிலேருந்து கால் வந்து நீங்கள் விசிகே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஐயாவுக்கும் விருப்பம் இல்லை. ஐயா வந்து உங்க ஓகே தான், பட் விசிகே வெளில அனுப்பணும்ல. புரியாதமா இருக்கார்ல அவரு. இப்போ நீங்கள் விசிகே நீங்கள் ஒருவேளை இங்கே இருக்கவங்க பேச்செல்லாம் கேட்டு யோப்பா நீ தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு இங்கே வந்தாங்கன்னா காங்கிரஸ் மறுபரிசீலனை செஞ்சால் என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸ் சொல்றது கேட்டால் ஒரு நிலைமையில திமுக இருக்குது இன்னைக்கு. ஸோ டெல்லியிருந்து அழைப்பு வந்து என்றதும் டிராப்டு. இப்போ அன்புமணிக்கு எங்கே என்ட்ரி? விஜய் பாகுபலி ஆகிய நான் இப்போ எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க அப்படின்னு விஜய் சர்க்காரில் இணையப் போகிறார். வேறு வழி இல்லை. மாற்ற முன்னேற்றம் என்ன நிலைமைக்கு போச்சுன்றது அவருக்கு தெரியும். இன்னொன்று என்ன, ஏற்கனவே பழக்கமானவர் தானே ஜானு, கூட்டு போய் சேர்த்து விட போகிறாரு. ஓட்டுக்கள் போகுமா? திரு அன்புமணி போவார். டு ட்ரை யுவர் லக். அதுக்காக தேர்தலில் போட்டி போடாமல் இருக்க முடியுமா? ப்ளஸ் செலவுக்கு காசு தருவாங்களா? அங்கே 10 நிமிஷம் கிடையாது, உன் பாக்கெட்லேருந்து உருவிடுவாங்க. அன்புமணி தான் போன எலெக்ஷனில் 300 கோடி தைலாபுரத்துலேருந்து ஒருத்தர் சொல்லி விட்டாரு. 24 மொதல் இன்ஸ்டால்மெண்ட் சபரி சென்டர் வாங்கின 150 கோடியை பற்றி தம்பி சொல்லுது. அதுக்கப்புறம் அண்ணாமலை ஐசரி கணேஷ்லாம் கொடுத்து அனுப்பிச்ச அமௌண்ட்டை தம்பி சொல்லாமல் விட்டுருச்சு. அது ஒரு 100 சொன்னார்கள், சொல்லிவிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது கை நடுங்கும் அல்லவா, செலவுக்கு தேவைப்படும் அல்லவா? அதை 8 செலவு பண்ணி ஆகணும். ஹீ நீட்ஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். அவரை நம்பி வந்தவங்க ஐயோ போச்சு போனால் மொத்த பேர் ஐயா பின்னாடி போயிட்டா மாம்பழம் சின்ன கிடைக்கலாம், என்ன பண்ணுறது? வேறு ஏதாவது வாழைப்பழம், பப்பாளி, தர்பூஸ் ஏதாவது நல்ல கனியாக பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டியது தான். இந்த நிலைமை தான். இதான் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். உங்களுக்கு ரேப்பிடாக நடந்துகிட்டு இருக்கு. வெளியில் பொது வெளிக்கு வருவதில்லையே ஒழிய பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் ரேப்பிட் டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. தான் ஆரம்பிச்சிச்சுல, 3 அணிகளும் கேம்பெயின் தொடங்கிட்டாங்க, ஆரம்பிச்சிச்சு. அதனால ரேப்பிடாக நடக்கும். நான் தான் சொன்னேன்ல, இன்றைக்கி இந்த டிடி நெக்ஸ்ட் பேஜ் ஒன்றில் வந்ததை வச்சு சொன்னேன்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னேன்ல, தினந்தோறும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரிங்க சார், இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்கிற அரசியல் நிகழ்வுகளை வந்து பேசிட்டோம். தொடர்ந்து பேசலாம் அடுத்த அரசியல். ரொம்ப நன்றி. நன்றி சார்.